அதாவது வராத பெரு நிறுவனங்களோட முதலீடு, பெரிய நிறுவனங்கள் வந்து MOU கையெழுத்து போட்டாங்க, அறிவிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாடா பவர் 70,800 கோடி அவங்க வந்து அறிவிப்பு கையெழுத்து போட்டது MOU. ACM கிளீன் டெக் 52,474 கோடி. அதானி குரூப் 42,768 கோடி. சிங்கப்பூருடைய செம்காப் 36,238 கோடி. பெட்ரோனாஸ் 30,000 கோடி. சிங்கப்பூர் IGSS இன்னோவேட்டிவ் குளோபல் சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் 25,600 கோடி. CPCL 17,000 கோடி. JSW ஜிண்டால் 12,000 கோடி. இதுல வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து இவ்வளோ MOU போட்டிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட வெறும் 5-8% தான் முதலீடு வந்திருக்கிறது. அது நான் சொல்றேன், விளக்கி சொல்றேன். 2021-22 இவங்க ஆட்சிக்கு வந்த ஆண்டு மொத்தம் 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டனர். அவற்றில் கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையிலான ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் விரிவாக்கம் தான், எக்ஸ்பான்ஷன். அதாவது முதலமைச்சருக்கும் தொழில் அமைச்சருக்கும் புது முதலீடும் விரிவாக்கும் முதலீட்டுக்கும் வித்தியாசம் தெரியல போல இருக்கு. இவங்க சொல்லணும் இது புது முதலீடு கிடையாது, இது விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். ஹுண்டாய் நிறுவனம் இருக்கு, செயல்பட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல. அவங்க வந்து இன்னொரு பக்கத்துல ஒரு விரிவாக்கம் பண்ணாங்கன்னா அதையும் புது முதலீடு என்று கணக்குல திமுக அரசு கொண்டு வருகிறது. அதாவது 2021-22 வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு வந்து 68,405 கோடி. அதுல கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ளவை வந்து 24, more than 1,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் MOU வந்து 24 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவற்றில் முதல் கட்ட முதலீடு செய்த உற்பத்தி தொடங்கிய நிறுவனங்கள் வந்து 9. முதல் கட்டம் ஒரு 9 நிறுவனங்கள் வந்து அதுல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுல JSW, DP World, Simple Energy, Control CTS, Kims Healthcare, Samiraவேர், Lucas TVS, L&T Data Center எல்லாம். இதுல மேற்கொண்ட இந்த 9 நிறுவனங்கள் வந்து வெறும் இது வரைக்கும், அதாவது 4.5 ஆண்டுகள்ல இது வரைக்கும் வெறும் 8-15 விழுக்காடு முதலீடு மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள். 2021 கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெறும் 8-15% இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் நான் சொல்றது 1000 கோடிக்கு மேல. 2021-22 ஆண்டில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு இதுவரை சுமார் 10,000 கோடி அளவுக்கு தான். அதாவது கிட்டத்தட்ட 68,000 கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 10,000 கோடி அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, முதலீடு நடந்திருக்கிறது. 2022-23 அதுல பாத்தீங்கன்னா 86 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. அவற்றின் மொத்த மதிப்பு 1,67,000 கோடி. அதுல 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்கள் வந்து 17. இதுக்கு முன்பு வந்து 24 இருந்தது, இப்போ 17. வேலை வாய்ப்பின் எண்ணிக்கை வந்து 1.5 லட்சம். முதலீட்டாளர் இன்றைய நிலை, அதாவது இதுல 86 ஒப்பந்தங்களில் 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. 22-23ல 86ல 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. இதுல சிங்கப்பூர் IGSS இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் 25,600 கோடி கையெழுத்து. அப்புறம் ACME கிளீன் டெக் 52,477 கோடி. பெட்ரோனாஸ் வந்து 30,000 கோடி. கியூபிக் PV 8,000 கோடி. இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுல அதுல எதுவுமே வரல. முதல் கட்ட முதலீடு செய்த 6 நிறுவனங்கள் வந்து டாடா பவர், சிஃபி டெக்னாலஜி, ஈக்வினிக்ஸ் டேட்டா சென்டர், BAM டிஜிட்டல் பிராண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், செஞ்சுரி பிளை, லூகாஸ் TVS. இதுல வந்து 22-23 ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த முதலீடுகள் மதிப்பு வெறும் 7,000 கோடி. வெறும் 7,000 கோடி. ஏன்னா அவங்க மொத்தம் எவ்வளவு கோடிக்கு? 1,67,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். வந்த முதலீடு வெறும் 7,000 கோடி இன்னைக்கு வரைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சரி, இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்களேன். அது என்ன, ஏன் பொய்ய சொல்றீங்க மறுபடியும்? அப்புறம் வந்து 2023-24 9 மாதங்களில் அதிகபட்ச ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படவில்லை. 2023 ஏப்ரல்-டிசம்பரில் கையெழுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் 25. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மதிப்பு வந்து 61,791 கோடி.
அதோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு விரிவாக்க திட்டங்களுக்கான 20,000 கோடி முதலீடு செய்ய ஹுண்டாய் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதாவது ஹுண்டாய் 2023 ஹுண்டாய் வந்து 20,000 crores எக்ஸ்பேன்ஷன் அதுக்காக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெறும் 500 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கு ஹுண்டாய். 20,000 கோடியில் வெறும் 500 கோடி இன்னைக்கு வரைக்கும். உளுந்தூர்பேட்டையில் வந்து ஹை குளோரி என்ற நிறுவனம் காலனி ஆலை அமைத்து வருகிறது. அப்புறம் முக்கியமானது 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு நடந்தது. ஜனவரி 7, 8 2 நாள்ல நடந்தது. அதுல வந்து 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. 631 MOUs குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல. அதுல மொத்தம் மதிப்பு அதுல பாத்தீங்கன்னா 6,64,180 கோடி. அதுல ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் கையெழுத்து போட்டவை. மொத்தம் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேச எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 26,90,657 பேருக்கு வேலை கிடைக்கும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. முதல் கட்ட முதலீடு செய்த 3 நிறுவனங்கள் அதிகமா முதலீடு கையெழுத்து போட்டது பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், அப்புறம் வந்து L&T இன்னோவேஷன் சென்டர், காவேரி மருத்துவமனை. தொடக்கப்பட்ட பணிகள் செய்து வரும் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து செயின்ட் கோபன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணா, தில்கார் ரயில் வீல்ஸ், டாடா கெமிக்கல், டாடா எலக்ட்ரானிக், லாங் என் ஷூஸ். இதுல உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக 531 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்ட நிலையில் அவற்றில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுவரை எந்த முதலீடும் செய்யல. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இவ்வளோ ஃபேன்ஃபேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ விளம்பரம் படுத்தி 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டதுல 600 பேர் எந்த முதலீடும் இன்ன வரைக்கும் செய்யல. எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். இதுல அதுக்கப்புறம் 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு பிறகு மார்ச் 31 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டு அது மதிப்பு வந்து 13,000 கோடி. டாடா மோட்டார்ஸ் மகிழுந்து 9,000 கோடி. ராணிப்பேட்டையில் பணப்பாக்கத்தில் ஆலை அமைக்கும் பணிகள் தொடக்கம். இதுல 2024-25 2024-25 ஆண்டில் 39,549 கோடி மதிப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இவற்றில் ஒன்று கூட இன்றைய வரைக்கும் செயல்பாட்டு வரல. இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு பிறகு நடந்தது. அப்புறம் 2025 இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 166 MOUs புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டிருக்கிறார். அதில் மதிப்பு வந்து 1,18,000 கோடி. அதுல வந்து கேஸ் சர்க்கியூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 4,995 கோடி அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அதுல வந்து 300 கோடி 4,995 கோடியில் வெறும் 300 கோடி மட்டும் போச்சம்பள்ளியில் மின்னணு உதிரியாக ஆலைகள் திறந்திருக்கின்றார்கள். 300 கோடி. அதுக்கப்புறம் ஆஸ்பர் ஃபுட்வேர் நிறுவனம் வந்து காட்பாடியில். மீதமுள்ள 164 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 166ல் 164 ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 2 தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இன்னொன்று இப்போ அடுத்தது வந்து இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம். முதலமைச்சர் வந்து இதுவரைக்கும் பதவியில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த 7 நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கின்றார்கள். இதுல மொத்தம் அவர் கையெழுத்து போட்டது, அந்த நாட்டுக்கு கையெழுத்து போட்டது 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU. அவற்றின் உத்தேச முதலீடு பார்த்தீங்கன்னா 34,014 கோடி, 34,000 கோடி அப்ராக்சிமேட்டா. வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேசமாக 47,650. இது அரசாங்கம் கவர்மெண்ட் சொன்னது. 46,000 பேருக்கு வேலை. இதுல என்ன வேடிக்கைன்னா முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரதுல இவ்வளவு நாடுகளுக்கு போய் அதுல ஒரே ஒரு பைசா முதலீடு கூட இதற்கு வந்தது. பிறகு எதுக்கு முதலமைச்சர் அவர் நேரத்தையும் வீணாக்கி இருக்கிறாரு, நம்மளுடைய பணத்தை மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இவ்வளோ நாடுகளுக்கு 7 நாடுகளுக்கு எதுக்கு போகணும்? என்ன விளம்பரம்? முதலமைச்சர் பதில் சொல்லணும். அப்போ the CM should answer the people. எதுக்கு போனாரு, ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல?